ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சார். நான் கேட்க வேண்டியது என்னன்னா, இப்போ சிங்கிள் யூசரே மல்டிபிள் HTTPS கனெக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா அவங்க ஸ்டில் யூசிங் தி சிங்கிள் போர்ட்டா, எப்படி அவங்களுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கும்? நான் ஒரு browser ஓபன் பண்ணி, நீங்க சொல்ற எப்படின்னா browser ஓபன் பண்ணி ஒரு டாப்ல Gmail ஓபன் பண்றேன், இன்னொரு டாப்ல Facebook, இன்னொரு டாப்ல Twitter ஓபன் பண்றேன், ரைட்? So I have 3 different HTTPS connection. So 3 different connections எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் என்னோட ஐபில இருந்து இந்த 4000ங்கிற போர்ட் நம்பர்ல ஜிமெயிலுக்கு கனெக்ஷன் போயிருக்கும், ரைட்? அதே யூசர் திரும்ப அடுத்த ஃபேஸ்புக்கோட கனெக்ஷன் கிரியேட் பண்ணும்போது, ரைட், TCP, he will start a connection with a different random port number to Gmail or Facebook server, right? So அப்ப வர ஃபயர்வால்க்கு இந்த பாக்கெட் வரும்போது சரி, இந்த பாக்கெட் வரும்போது வர பாக்கெட்ல இருக்கிற ஐபி வித் போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு கனெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும். இது வேற கனெக்ஷன், இது வேற கனெக்ஷன். ஸோ அப்ப இந்த கனெக்ஷனுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கிற மாதிரி இந்த கனெக்ஷனுக்கு வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அகைன் 1.1.3 வேற ஒரு ரேண்டம் போர்ட் நம்பர் எடுத்துக்கும், ரைட்? அப்ப ஜிமெயில், ஃபேஸ்புக் மாதிரி இன்னொரு ஹெச்டிடிபிஎஸோ இல்ல ஹெச்டிடிபி கனெக்ஷனே கிரியேட் பண்றாங்க. அந்த பாக்கெட்ல அகைன் source IP would be what 10.1.1, destination like Twitter IP, TCP, right? மறுபடியும் ஒரு random port number 443ல ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணும். ஸோ கிளைண்ட் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு வேற வேற ரேண்டம் போர்ட் வச்சுன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதை வச்சு நம்ம ஃபயர்வால்க்கு பேக்கெட் வரும்போது ஒவ்வொரு கனெக்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிடும். ஏன்னா ஐபி வித் போர்ட் பேசிஸ்லாம் இந்த டிரான்ஸ்லேஷனே ஒர்க் ஆகும். அப்ப again this will have a different translation. Okay. I think உங்களோட கன்ஃபியூஷன்னா எல்லாமே HTTPS தானே. நம்ம NAT பண்றது கிளையண்டோட IP கிளையண்ட் போகும், அது ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு வேற வேற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த 64,000 கனெக்ஷன்ஸ் NAT ஆகுது ஒரே பப்ளிக் IP வச்சுன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் ரிமெம்பர் நம்மளோட டிரான்ஸ்லேஷன் என்ட்ரியும் பெர்மனன்ட் கிடையாது. எக்ஸ்லேட் என்ட்ரிக்குன்னு ஒரு டைம் அவுட் இருக்கு. டைனமிக் நாட் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ்ல 3 hours. டைனமிக் நாட் நம்ம யூஸ்டே பண்ண போறல, லெட்ஸ் லீவ் இட். டைனமிக் பேட் பாத்தீங்கன்னா 30 seconds இஸ் த டைம் அவுட். ஐடல் டைம், அதாவது இந்த ஐபி இந்த போர்ட் நம்பர்ல இருந்து இஃப் நோ பேக்கெட்ஸ் ஆர் cleared out, அதர்வைஸ் இந்த போர்ட் நம்பர் வேற ஒரு கனெக்ஷனுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும் லைட்டா. ஸோ அப்போ 60,000 போர்ட் நம்பர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப ரேரிட்டியா இருக்கும், ரைட்? தட்ஸ் வை வி சே ஒன் பப்ளிக் ஐபி would have been more than sufficient அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஓகே. ஸோ போர்ட் நம்பர்ஸ் ஃப்ரீ ஆயிட்டே இருக்கும் டிரான்ஸ்லேஷன் டைம் அவுட் ஆகாது, ரைட்? ஸோ அப்போ அந்த போர்ட் நம்பர்ஸ் என்டையர் போர்ட்ஸ் யூஸ் ஆகி முடிக்கும் போது திரும்ப இந்த போர்ட்ஸ் ஃப்ரீ ஆயிருக்கும். இட் குட் பி யூஸ்ட் ஃபார் நியூ கனெக்ஷன்ஸ். ஸோ அதனால இட்ஸ் quite useful NAT in reality, right? So either way, if I go for static NAT, we all know static is the easiest one-to-one mapping, right? So one more thing, last one question மட்டும். Sure. Outside local, outside global IP மட்டும் அது மட்டும் சொல்லுங்க சார். மேல ஆக்சுவலா நீங்க ரவுட்டரோட ரிலேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்கோ ரவுட்டர்ல போய் NAT டேபிள் செக் பண்ணா இன்சைட் லோக்கல், இன்சைட் குளோபல், அவுட்சைட் லோக்கல், அவுட்சைட் குளோபல்னு வரும். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா. நம்ம ஃபயர்வால் ப்ராடக்ட்ஸ்ல அந்த மாதிரி இருக்காது. அந்த நீங்க கேட்ட இதே கொஸ்டின் நம்ம NAT பாக்ஸ் கான்ஃபிகரேஷன்ல போகும்போது நான் காமிக்கிறேன், ரைட்? அது ரவுட்டர்ஸ், சிஸ்கோ ரவுட்டர்ஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும். நீங்க எடுத்துட்டு வரோம்னா இப்போதைக்கு, பட் ஸ்டில் இதுக்கு நான் ஆன்சர் நான் லேட்டரா நான் கொடுக்கிறேன். சரி. ஸோ ஸ்டாட்டிக் NAT அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். இட்ஸ் ஈஸியஸ்ட் NAT, இட் இஸ் ஒன்-டு-ஒன் மேப்பிங். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஐபி அட்ரஸை எந்த ஐபிக்கு மேப் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக செட் பண்ணிடுறோம், ரைட்? ஸோ இட்ஸ் ஃபிக்ஸ்ட். when I say doesn't change. அதர்வைஸ் நம்ம கேட்வே ரவுட்டர்ல போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை இந்த அட்ரஸை தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும் போதே என்ட்ரி கிரியேட் ஆகிடும். ஸோ லைவ் பேக்கெட்டுக்கு வெயிட் பண்ணாது. ஸோ தெர் இஸ் நோ டைம் அவுட், ரைட்? ஸோ தெர் இஸ் நோ டைம் அவுட் when we do static NAT. Entry is permanent. ஸோ அப்போ அந்த சர்வர் டிவைஸ்ல இருந்து பேக்கெட் இனிஷியேட் ஆகணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது, ரைட்? ஸோ our box already has an Xlate entry created for that IP address. அப்போ other words, as a company I can go and publish it
என்னோட பப்ளிக் டிஎன்எஸ் சர்வர்ல போயிட்டு ஐ கேன் ரெஜிஸ்டர் இட், ரைட்? என்னோட சர்வரோட நேம், என்னோட சர்வரோட ஐபி ஐ கேன் ரெஜிஸ்டர் இன் பப்ளிக் டிஎன்எஸ் ரெக்கார்ட். டிஎன்எஸ் ரெக்கார்ட்ல போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். abc.com ஐபி 1.1.4 அப்படின்னா I can put it in my public DNS. So public DNS I can create a host record entry saying abc.com IP இதுதான் அப்படி. அப்ப யூசர் இன்டர்நெட்ல இருந்து இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணணும்னா யூசர் www.abc.com டைப் பண்ணும்போது he will contact DNS, find out abc.com IP address is 1.1.4. Other words, remote side user is already ready to initiate the transaction. So அப்ப என்னோட கான்வர்சேஷன் எந்த சைட்ல இருந்து வரும்போது ரிமோட் சைட்ல இருந்து client from internet sends out a packet to our server or random port number to port 80 if it's a HTTP, or port 25 if it's an email or SSL, whatever application server it is. So அப்ப என்னோட என்னது கனெக்ஷனே ரிமோட் சைட்ல இருந்து இனிஷியேட் ஆகுது. When that packet hits our gateway device, we already have an exit entry. Anything destined to this IP, we will put it back to my original IP. So what will happen then? This IP address will be brought back to my original IP address, right? And then the packet is sent to my original resource, right? In the order clear up, the connection was started from the remote side. Static NAT advantage its connotation can be started from either side. The bidirectional அப்படின்னு சொல்லுவாங்க. Bidirectional அப்படிங்கிறதோட மீனிங் எனி சைட் கேன் ஸ்டார்ட் தி கனெக்ஷன், ரைட்? அதனால அதை பைடைரக்ஷனா சொல்றோம். அதை நம்ம யூஸ்வலா சர்வர் டைப்புக்கு தான் இந்த NAT பண்றோம். அப்போ மோர் ஆஃபன் ரிமோட் சைட்ல இருந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக நான் யூசர்ஸ்க்கு ஸ்டாட்டிக் NAT பண்ண முடியாதுன்னு கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா ஒரு யூசருக்கு ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ 1-to-1 மேப்பிங் மே நாட் பி அஃபோர்டபுள் ஃபார் அஸ், right? Public IP purchase பண்றது ஜாஸ்தியாகும். So we mostly use static translations for server type missions. User type devices, all the users IP would get NATed to single IP, that is through dynamic path, right? So mostly preferred deployment அப்படிங்கிறதுனா users dynamic path, server type devices static mapping we do. அப்ப static path எங்க இருந்து வரப்போகுது, we'll come to it when we go inside the box. I'll give some ideas on how to do. Right? So at this moment, I'm already தெரிஞ்ச NAT தான் recollect பண்ணிருக்கோம். Yes, please. சார் ஆக்சுவலி இப்போ டைனமிக் வந்து சர்வர்ல இருந்தா நம்ம டிராஃபிக் இன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட். ஸ்டாட்டிக் வந்து நீங்க எந்த சைடு வேணா இன்ஷியேட் பண்ணிக்கலாம்ங்கறீங்க, கரெக்ட்டா? ஸ்டாட்டிக் NAT பண்றோம்னா ஒரு டிவைஸோட ஐபி ஸ்டாட்டிக்கா சேஞ்ச் பண்றோம்னா அந்த டிவைஸ் இனிஷியேட் பண்ணனும் அவசியம் இல்ல, ரிமோட் சைடுல இருந்து இனிஷியேட் பண்ண முடியும். பண்ணிக்கலாம். இப்போ டைனமிக்ங்கிறது ஓகே, யாருக்கு டைனமிக் NAT பேட் பண்றீங்களோ அந்த டிவைசஸ் தான் கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ண முடியும், ரைட்? அப்ப இங்க நம்ம லேனோட ஐபிஸ்க்கு நம்ம மோஸ்ட்லி நம்ம NAT பண்றோம், ரைட்? அப்ப லேன்ல இருக்கிற டிவைசஸ் ஏதாச்சும் ஒரு ஐபி பேக்கெட் இனிஷியேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஐபி ஒரு அப்போதைக்கு அந்த அவைலபிள் ஐபிக்கு சேஞ்ச் ஆகி வெளியே போகும், ரைட்? ஸோ அப்போ சர்வர் டைப் டிவைசஸ்க்கு அந்த NAT ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னேன். ஏன்னா சர்வர் எப்பயுமே இனிஷியேட் பண்ண போறது இல்லை. ஸோ அப்போ சர்வர் டைப் டைனமிக் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஒர்க் ஆகாது. ஏன்னா சர்வர் எப்பயுமே எந்த ஒரு கான்வர்சேஷனோட ஃபர்ஸ்ட் பேக்கெட் சர்வர் இனிஷியேட் பண்ண மாதிரி இருக்காது, கிளைண்ட் தான் இனிஷியேட் பண்ணும். ஸோ அப்போ சர்வர் டைப் டிவைசஸ்க்கு இங்க டைனமிக் டிரான்ஸ்லேட் பண்ணா இந்த NAT கிட்டத்தட்ட அன்யூஸ்டா போயிடும், ஒர்க் ஆகாம போகும். இதை யூசர்ஸ்க்கு பண்ணும்போது இந்த யூசர் தான் இன்டர்நெட்ல யாரையா கனெக்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் பேக்கெட் லேண்ட்ல இருந்து இனிஷியேட் பண்ணும்போது அவங்களோட ஐபியை ஒரு அவைலபிள் ஐபிக்கு சேஞ்ச் பண்ணி வெளியே அனுப்பும், ரைட்? சார் ஹலோ. ஓகே சார். சார் ஹலோ. எஸ் சார். சார் நம்ம இப்போ சிங்கிள் டு சிங்கிள் தானே சார் பண்றோம், அதான் ஸ்டாட்டிக்னு சொல்றீங்க. நான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஐபி செட் டு சிங்கிள் பப்ளிக் ஐபி பண்ணலாமா? ஒரு சில ப்ராடக்ட்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது அகைன் இப்போ I'll give an idea again later on. இப்போதைக்கு நீங்க கேட்டதுக்காக எஸ் ஆர் நோக்கு பாத்தீங்கன்னா எஸ், ஒரு சில ப்ராடக்ட்ல அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ சிஸ்கோ ஃபயர்வால் எடுத்தீங்கனாலே மெனி டு 1 ஐபி கூட ஸ்டாட்டிக் NAT பண்ணும், அது லோட் பேலன்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டியில அது எத்தனை இடத்துல பண்றாங்கிறது இட்ஸ் அ குவெஸ்சன், பட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். ஸோ 1-to-1 மேப்பிங் அப்படிங்கிறதே நம்ம இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ நான் 10.1.100ங்கிற ஐபியை
1.1.4க்கு NAT பண்ணேன். இது 1-to-1 மேப்பிங், ரைட்? ஸோ இது நான் ஒரு பல்க் ஆஃப் ஐபி வச்சிருக்கேன். 10.1.7ல இருந்து 10.1.9 ஒரு 3 ஐபி இருக்கு. இதை நான் மறுபடியும் ஒரு ஸ்டாட்டிக் NAT பண்றேன். 1.1.5ல இருந்து 1.1.7. லாஜிக் எடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஐபிஸ் தான் இருக்கு. இங்க 3 ஐபி இருக்கு, இங்க 3 ஐபி. நீங்க சொன்னதுன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி ஆனா ஒரே ஐபிக்கு ஸ்டாட்டிக் NAT பண்ண முடியும்னா அதுவும் ஆப்ஷன் இருக்கு. இன்டர்நெட்ல இருந்து பேக்கெட் இந்த ஐபிக்கு சென்ட் பண்ணாங்கன்னா ஒரு சில பேக்கெட் இங்க அனுப்பும், ஒரு சில பேக்கெட் இந்த யூசருக்கு அனுப்பும், ஒரு சில பேக்கெட் 10.1.8க்கு அனுப்பும். அந்த பாக்ஸ் லோட் பேலன்ஸ் பண்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும், ரைட்? மூணாவது சப்நெட் டு சப்நெட் இருக்கு. இப்ப நான் ஒரு என்டையர் சப்நெட் அதே ஈக்குவல் சைஸ் சப்நெட் இப்ப 10.110/28 நான் let's say 2.2.2.0/28 இல்ல 2.2.128/28 whatever it is. So ஒரு சப்நெட் ஈக்குவல் சைஸ் சப்நெட்க்கு ஸ்டாட்டிக் NAT பண்றோம். அப்ப இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐபி இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐபிக்கு NAT ஆகும், இதுல இருக்கிற தேர்ட் ஐபி இந்த ரேஞ்ச்ல இருக்கிற தேர்ட் ஐபிக்கு NAT ஆகும். ஸோ சப்நெட் டு சப்நெட், ரேஞ்ச் டு ரேஞ்ச், 1-to-1 இது எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக் NATல கொண்டு வர முடியும், ரைட்? ஓகே, fine. So I think static pat கூட பார்த்தலாம். I believe people are able to grab things. So static pat again server type devices க்கு இந்த NAT பண்றோம். pat நாளே நமக்கு ஒரு விஷயம் தெரியும், IP and port number வச்சு NAT பண்றோம். ஓகே, அதுல static pat என்ன டிஃபரன்ஸ் கொண்டு வரும்? ஸோ இப்போ எனக்கு 2 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு இமேஜினரி கேஸ், I've got a public web server which is running on port 80. I've got an email server 10.1.101 which is running on 25 SMTP server, right? So எனக்கு இன்டர்நெட்ல இருந்து people can access both web server and both email server, ரெண்டுமே accessible from internet. அப்ப இந்த சர்வருக்கு நான் தனியா ஒரு 1-to-1 NAT பண்ணணும், இதுக்கு நான் திரும்ப 1-to-1 NAT பண்ணணும். So for ரெண்டு public IP I need to purchase. Instead, let's assume I've got only one public IP, but I want both the servers to be reachable through same public IP. Our users will be sending a packet to destination 1.4, but they should be able to reach web server. Also, they should have been able to reach email server. அதான் நம்ம ஸ்டாட்டிக் பேட் வச்சு அச்சீவ் பண்ண போறோம். நமக்கு ஆல்ரெடி சர்வரோட ஐபி அது எந்த போர்ட் நம்பர்ல லிசன் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஆல்ரெடி இன் அட்வான்ஸ் வி நோ இட். அது தெரிஞ்சனால நம்ம டிரான்ஸ்லேஷன்ல என்ன பண்ணிடுறோம்னா என்ட்ரியை நம்ம இங்க பாக்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றோம்னா anything on this running on this IP on this port 80 has to be mapped to 1.1.4 on 18 நம்ம fixed IP and port based translation record create பண்ணும் that box. Same way server 2 which is running on so and so port number have been again mapped to same IP on a different statically defined port number. ஸோ நம்ம பாக்ஸ்ல எக்ஸ்லைட் டேபிள் என்ட்ரியே இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி சர்வர்ல இருந்து பேக்கெட்லாம் எதுவும் இனிஷியேட் பண்ணல, பட் ஸ்டில் வி பில்ட் திஸ் என்ட்ரி மேனுவலி வி கிரியேட் அ ரெக்கார்ட் என்ட்ரி இன் இட். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட்ல இருக்கிறவங்க வெப் சர்வரை ரீச் பண்ணும், அவன் அனுப்புற ஐபி பேக்கெட் ஃப்ளோ எப்படி இருந்திருக்கும்? சோர்ஸ் வி டு நாட் நோ, டெஸ்டினேஷன் நம்ம வெப் சர்வரோட பப்ளிக் ஐபி ஆன் போர்ட் 80 he will connect. Second case, somebody from remote internet email server க்கு send பண்ணா he will be sending a packet to same 1.1.4 on port 25. Right? So both these IP packets reaches out to our box. Right? இந்த ரெண்டு IP packets may it reaches to our gateway. When it reaches here, anything destined to this IP on this port number, it will get untranslated, right? It will get untranslated to web server on port 80. Packet would go to my web server, right? Whereas anything destined to 1.1.4 on port 25, it will get untranslated to my email server IP on email server port number. அந்த packet email server க்கு reach ஆகும், right? அப்ப லாஜிக்கா யூஸ் பண்ணுங்க, ஒரே பப்ளிக் ஐபி வச்சு இன்டர்நெட்ல இருக்கிறவங்க வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ண வச்சுட்டோம், இமெயில் சர்வர் ஆக்சஸ் பண்ண
That's the advantage of port forward. Yes. அதான் சார் இதுல வந்து நீங்க போர்ட் போர்ட் நம்பர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்றீங்க, அதான் சொல்ல வரீங்க கரெக்டா? ஒரே பப்ளிக் ஐபி வச்சு நமக்கு ஆல்ரெடி பேக் எண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற சர்வர் ரிசோர்ஸோட சர்வீஸ் போர்ட் நம்பர் தெரிஞ்சனால நம்ம இந்த மாதிரி ஸ்டாட்டிக் என்டி கிரியேட் பண்றோம். ஒரே பப்ளிக் ஐபிக்கு ஃபிக்ஸ்ட் போர்ட் நம்பர்ல வர கனெக்ஷன்ஸ் எக்ஸாக்டா எந்த இன்டர்னல் சர்வர் ஐபி போர்ட்டுக்கு போகணும் நம்ம டிஃபைன் பண்றோம். இப்போ எனக்கு இந்த சர்வர் எந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. I cannot do it, right? So if it's running on a random port number, அந்த மாதிரி application server இருந்தா static NAT தான் பண்ண முடியும். Static PAT would not be a solution, right? Sir, hello. Okay, sir. Yes, sir. Yes. Sir, in case of our public IP யாருக்கும் தெரிஞ்சா இது any traffic அது வந்து என்ன firmware ransomware any something அந்த மாதிரி த்ரெட் கூட நம்ம பப்ளிக் ஐபி தெரிஞ்சா நம்ம அவங்க யாரும் டிராஃபிக் வந்ததுன்னா அது கன்ஃபார்மா டிரான்ஸ்லேட் ஆகி நெட்வொர்க்ல வந்துரும் இல்லையா? ஓகே, அது NAT கான்செப்ட் இல்லைங்களா? நீங்க சொல்றது ஃபயர்வாலோட ஃபில்டர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்யூஷன்ஸ்ல வரக்கூடிய மாடியூல், ரைட்? ஸோ NAT வச்சு நம்ம அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் பார்க்குறோம். நீங்க அந்த கான்செப்ட் இங்க எடுத்துட்டு வர வேண்டாம். அது நம்ம ஃபயர்வாலோட பாலிசி, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் பாலிசிஸ் எப்படி இருக்கு, அந்த ransomware பத்தின சிக்னேச்சர் என்ட்ரிஸ் இருந்து அந்த பாலிசி எனேபிள் பண்ணியிருந்தோம்னா இட் வில் டிடெக்ட் இட் அண்ட் பிளாக் இட், ரைட்? ஓகே, அதுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, ரைட்? சரி, ஓகே. இங்க நமக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஐபி வச்சு people are able to reach end up reaching both the servers. இதுக்கு ரிக்வயர்மெண்ட் என்னன்னா நம்ம இன்டர்னல் சர்வரோட போர்ட் நம்பர் எந்த போர்ட்ல சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சா this is possible. ஐபி யூசேஜை ரெடியூஸ் பண்றோம், பப்ளிக் ஐபி பர்ச்சேஸ் பண்றதை ரெடியூஸ் பண்றோம், ரைட்? So that's the core idea behind this. Hello sir, in case of single server sir அது வந்து multiple services ரன் ஆகுதுனாலும் இதே கான்செப்ட் தானே? அது வந்து ஸ்டாட்டிக் பேட் அவ்வளவுதான். நம்ம ஸ்டாட்டிக் NAT பண்ணிரலாமே. Why should we do PAT, right? ஸ்டாட்டிக் PAT. பட் எனக்கு சில சர்வீசஸ் தான் பண்ணணும் அப்படின்றப்போ பண்ணலாமா இல்ல? ட்ரூ, தட் இஸ் ட்ரூ, பண்ணலாம். நான் கேட்டது அங்க நம்ம 1-to-1 மேப்பிங் பண்ணிருந்தாலும் தப்பு இல்ல. நீங்க சொல்றது என்னன்னா அங்கேயுமே ஒரு செக்யூர்டு செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் எனக்கு எக்ஸாக்ட் அந்த ஐபி போர்ட் பேஸ் பண்ணி தான் நான் NAT பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எஸ் டெஃபினெட்லி. ஏன்னா அது ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா பீப்புள் மைட் ப்ரிஃபர் தட் ஸ்டைல் ஆஃப் டூயிங் NAT. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் 1-to-1 ஐபி மேப்பிங். சப்போஸ் ஏதோ ஒரு அட்மின் தெரியாம பர்மிட் எனி போர்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டான். ஸோ அப்போ நம்ம 1-to-1 மேப்பிங் பண்ணியிருந்தோம்னா இந்த ஐபிக்கு போர்ட் 80ல மட்டும் கனெக்ஷன் அலோவ் பண்ணாம எல்லா கனெக்ஷன்ஸ் அலோவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே நீங்க ஸ்டாட்டிக் பேட் மாதிரி பண்ணிருக்கீங்கன்னா பர்ஃபெக்ட். இந்த ஐபி பப்ளிக் ஐபி இந்த போர்ட்ல வந்தா மட்டும்தான் அன்டிரான்ஸ்லேட்டே சர்வருக்கு போகும். அதே பப்ளிக் ஐபி வேற போர்ட்ல சின் அட்டாக் ஏதாச்சும் பண்ணா கூட இங்கே டிஸ்கார்ட் ஆகும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அதுக்கு இருந்திருக்காது. யா தட்ஸ் ட்ரூ. நீங்க சொல்ற மாதிரி பண்ணோம்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, நீங்க செக்யூரிட்டி ஆங்கிள் அதை சொல்லிருந்தீங்கன்னா கரெக்ட். அந்த ஆன்சர் எந்த தப்பும் அப்படிதான் யோசிச்சேன். நான் சொன்னது ஒரு ஐபில நிறைய சர்வீசஸ் இருந்தாது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்டாட்டிக் பேட் பண்ணணுங்கிறது கிடையாது. 1-to-1 மேப்பிங் பண்ணிட்டாலே ஒர்க் ஆக தான் போகுது. பட் இந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தோம்னா எஸ் தட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஓகே, ரைட்? ஸோ நம்ம NAT நமக்கு தேவையான ப்ரீவியஸ் தியரியை நம்ம ரீகலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நத்திங் நியூ ஹவ் டேக்கன் இட். நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல தெரிஞ்ச NAT நம்ம ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், ரைட்? நமக்கு தேவையானது அகைன் திரும்ப நம்ம ப்ராடக்ட் குள்ள போகும்போது NAT ரீவிசிட் பண்ணுவோம் பேக்கெட் ஃப்ளோ லாஜிக் வச்சு. ஏன்னா பாலோ ஆல்டோல ஃப்ளோ லாஜிக் வச்சு பண்ணாதான் NAT ஒழுங்கா புரியும் பாலிசி எழுதுறதுக்கு. இப்போதைக்கு தியரிட்டிக்கலி NAT what is needed we have done. So anybody people if you have any questions please go for it. If not நம்ம அடுத்த மாடியூல் டிஸ்கஷனுக்கு போவோம். sir I'm okay, fine. அடுத்த மாடல் Okay sir, please others if you have any questions. Fine sir, அடுத்து போலாம். Okay sir. I think Ram, Saran. Okay fine sir. ஹரி சார் போலாம், அடுத்த மாடல் போலாம் சார். Okay. So நம்மளோட next discussion would be on so
So need for a firewall in a production network, and obviously adula enna types of firewall over the period of years, what are the technological enhancements we have gone through in a firewall. இதான் நம்ம அடுத்ததா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம். Again, to start with any subject, like you said, purpose. So I think உங்களோட point of view, I need you people to share your thoughts. ஒரு firewall ஓட need எதுக்காக? Why do we need a firewall in a production? நம்ம லோக்கல் நெட்வொர்க்கை செக்யூர் பண்றது சார். செக்யூர் பண்றீங்க அப்படிங்கிறப்ப on what basis? So traffic filtering, more precise traffic என்ன traffic allow பண்ணும், என்ன traffic என்ன மாதிரி, எந்த source எந்த user இந்த traffic use பண்ணணும். Correct. So it is more of deciding which IP packets to be allowed and which is not to be allowed, right? Yes. So a firewall or a gatekeeper or security guard, they does this similar job, right? Yes. Or security guard in premises, what they do, they decide who is eligible to get in, who is not eligible to get into my premises, right? கிட்டத்தட்ட ஒரு firewall அதேனா ஒரு one wordல firewall நம்ம describe பண்ணனும், it is basically a filter, right? நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற filter மாதிரி தான். So what it does, it allows only legitimate things, stops unwanted things. So a production network or firewall does the same thing. It is basically used to allow certain things, block certain things. So நிறைய தடவை பாத்தீங்கன்னா நம்மளோட பீப்புளோட மைண்ட் செட் ஃபயர்வால்ல பேசும்போது பிளாக் பண்ற மைண்ட் செட்ல இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் பண்றதுக்கு ஃபயர்வால் யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம் ரிமெம்பர், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எலிஜிபிள் லெஜிட்டிமேட் டிராஃபிக் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்ப நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வாட் இஸ் நீட் டு பி அலோட் அண்ட் வாட் இஸ் நாட் டு பி. ஸோ நம்ம டெக்னிக்கலா சொன்னோம்னா, we always try to allow only trusted traffic. We always try to block all sorts of untrusted traffic, right? இது ஒரு பேசிக் ஃபயர்வாலோட நேச்சர். அகைன் அடுத்த பாயிண்ட் நிறைய தடவை நம்ம பார்க்கறது, ஃபயர்வால் வந்து வைரஸ், வார்ம்ஸ், ட்ராஜன்ஸை பிளாக் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. Firewall as a technology, நான் ப்ராடக்டா சொல்ல, firewall as a technology is not designed to do that. ஸோ ஒரு ஃபயர்வால் டெக்னாலஜிக்கும் ஆன்டிவைரஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஃபயர்வால் அப்படிங்கிறது ஷார்ட்டா சொல்லணும்னா ஃபில்டர் தான். இட் டசன்ட் ஹேவ் an ability to scan for any threats. ஸோ அப்போ என்னோட Palo Alto ஃபயர்வால் இல்ல செக் பாயிண்ட் ஃபயர்வால் ஆன்டிவைரஸ் செக் இருக்குன்னு சொல்லலாம். See, that's what I said, அது ப்ராடக்டோட ஃபீச்சர். அதை நம்ம ஃபயர்வால் ப்ராடக்ட்னே சொல்றது இல்லை. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா they call it a security appliance தான் சொல்றோம். இப்போ ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஃபயர்வால்ங்கிற வேர்டு யாரும் சொல்றது கிடையாது. மோஸ்ட்லி கரெக்டான ஆப்டான டேர்ம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்வே, செக்யூரிட்டி அப்ளைன்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அந்த பாக்ஸ்ல ஃபயர்வால்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம பேச போற கான்செப்ட் அந்த ஃபயர்வால் ஃபீச்சர்ஸ் பத்தி. அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ல இட் சப்போர்ட்ஸ் ஆன்டிவைரஸ், ஐபிஎஸ் சொல்யூஷன். ஒரிஜினலா ஆன்டிவைரஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர்வால் சொல்யூஷன் கிடையாது, ஐபிஎஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். intrusion prevention system or intrusion detection system, right? Earlier we used to have a separate box for that. இப்போ அந்த பாக்ஸுக்கு பதிலா அந்த சொல்யூஷனை ஃபயர்வால் ப்ராடக்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் செக்யூரிட்டி அப்ளைன்ஸ் சொல்றோம். ஃபயர்வால் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன், ஐபிஎஸ் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன், அப்ளிகேஷன் ஃபில்டரிங் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன், விபிஎன் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ அதனால வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம காமன் டேர்ம் எப்படி கொண்டு வந்துட்டோம்னா செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் சொல்றோம். அதுல ஃபயர்வால்ங்கிறது ஒன் ஆஃப் த மாடியூல். ஃபயர்வால் அப்படிங்கிற மாடியூலை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி a filter deciding what packets to be allowed and what not to be allowed. ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இது ட்ரஸ்டட் இது அன்ட்ரஸ்டட்னு சொல்ல முடியும்? ஒரு டிராஃபிக் அலோவ் பண்ண போறோம், பிளாக் பண்ண போறோம், ஓகே. எந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ண முடியும் இது ட்ரஸ்டட் அலோவ் பண்ணலாம், இது அன்ட்ரஸ்டட் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுவோம்? சார் known traffic, well known traffic trustedனு சொல்லலாம். land well known traffic எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றீங்க? என்னோட லோக்கல் டிராஃபிக், என்னோட லேண்ட் நெட்வொர்க்ல அண்ட் ஐஎஸ்பி பேஸ்டா இந்த ஐஎஸ்பியோட டிராஃபிக் உங்களோட பப்ளிக் ஐபி தான் அப்படின்னு நமக்கு தெரியும்.
தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் so I can take it this way. வர பாக்கெட்ல இருக்கிற அட்ரஸ் வச்சு நீங்க டிசைட் பண்றேன்னு சொல்றீங்க. ஓகே, ஆமா ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம டிசைட் பண்றோம். இந்த ஐபில இருந்து வந்தா ஓகே, ஃபீல் லுக்ஸ் குட். இந்த ஐபில இருந்து வர எல்லாமே அட்டாக் ரிலேட்டட் ஐபிஸா இருக்கலாம், ரைட்? ஓகே, ஐபி பேஸ் பண்ணி. தென் எனி அதர் கிரைட்டீரியா? டொமைன், வேற டொமைன் நேம் சொல்லலாமா சார்? டொமைன் நேம் வர பாக்கெட்ல டொமைன் நேம் இருக்க போறது இல்ல, ரைட்? டொமைன் நேம் இருக்க போறதில்ல. பட் நான் அந்த என்ன சொல்றேன், ஐபியை வந்து டொமைன் டோசியர்ல போட்டு பார்ப்போம். அப்புறம் ஐபி பேஸ் ஒரு ஐபி இருக்குன்னா அந்த ஐபியை வந்து கூகுள் சர்ச் பண்ணி இது அதோட ட்ரஸ்ட்னஸ் பார்க்கலாம்ல, அந்த மாதிரி. ஸோ பேட் டொமைன் சர்வர்ஸ், ஓகே ஃபைன். அது கொஞ்சம் அட்வான்ஸாகவே போயிட்டீங்க, ஃபைன், தட் இஸ் ஓகே. அதுவும் இருக்கு, டிஎன்எஸ் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா, ரொம்ப சிம்பிள் மேனர்ல பார்த்தோன்னா ஒரு வர பேக்கெட்ல வரக்கூடிய ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம இந்த டிராஃபிக் ட்ரஸ்டட் அன்ட்ரஸ்டட், வரக்கூடிய டிராஃபிக்ல இருக்கிற ப்ரோட்டோகால் போர்ட் நம்பர் வச்சு இந்த சர்வீசஸா இருந்தா அலோவ் பண்றோம், இந்த சர்வீசஸா இருந்தா பிளாக் பண்ணுவோம், ரைட்? அது ஒரு கிரைட்டீரியா இருக்கும். வர பேக்கெட் யூசர்ஸ் எந்த யூஆர்எல்ஸ் அக்சஸ் பண்றாங்க, இது மோர் ஆஃப் லேண்ட் இன்டர்நெட், ரைட்? லேண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் இன்டர்நெட்ல எந்த வெப்சைட்ஸ் அக்சஸ் பண்ணலாம், பிசினஸ் ஹவர்ஸ்ல எந்த வெப்சைட்ஸ் அலோடு நாட் அலோடு, வெப்சைட்ஸ்ல எந்த கண்டென்ட் அலோடு பிளாக்டு, ரைட்? இது மோர் ஆஃபன் நம்ம ஜென்ரலா டே டு டேல பாக்குறது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்றோம் இதெல்லாம் அலோடு பிளாக்டு. ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி, ஆன் வாட் பேசிஸ் we decide which is trusted and untrusted. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா we have different categories of firewall, right? அதில் ஓல்டஸ்ட் மாடல் ஆஃப் ஃபயர்வால் அப்படின்னு எடுத்தோம்னா பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிம்பிள் சிஸ்கோ ரவுட்டர் எக்ஸாம்பிள், எந்த ப்ராடக்ட்ஸ் இந்த கேஸ்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சிஸ்கோ ரவுட்டர். ஒரு ரவுட்டரே நம்ம ஃபயர்வாலாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வே பேக் இன் 2001ல இருந்து 2005 முடிக்கு 6 முடிக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ என்வாயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர் சிஸ்கோ ரவுட்டர் தான் ஃபயர்வால் வச்சிருந்தாங்க. சிஸ்கோ பிக்ஸ் அப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2007-8க்கு அப்புறம் தான் சிஸ்கோ என்வாயர்மெண்ட்லேயே ஏஎஸ்ங்கிற டெடிகேட்டட் ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி சிஸ்கோட சொல்யூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் தான் ஃபயர்வால் வச்சிருப்பாங்க. ஸோ ரவுட்டர் நம்ம ஃபயர்வாலை எப்படி டியூன் பண்றோம்? பை யூசிங் அ கான்செப்ட் கால்ட் access list, right? I hope everybody would have gone through the subject at least in basics. ஒரு access list கான்ஃபிகர் பண்ணோம்னா ஒரு ரவுட்டரே நம்ம ஃபயர்வாலா மாற்ற முடியும். அப்போ ஆல்ரெடி யோசிச்சு பாருங்க, ரவுட்டர்ல ரவுட்டிங் பண்ணியிருக்கோம், ஐபி டெலிவரி ஃப்ரம் ஒன் நெட்வொர்க் டு அனதர் நெட்வொர்க் ரவுட்டிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். we would have done NAT, அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி ரவுட்டர்ல, VPN பண்ணியிருப்போம். அடிஷ்னலா இப்போ அந்த ரவுட்டரே நம்ம ஃபயர்வாலாவும் டியூன் பண்றோம் ஆக்சஸ் லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு. ஒரு ஆக்சஸ் லிஸ்டோட ரூல் சின்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஒரு ஆக்சஸ் லிஸ்ட்ல இன்சைட் த ரூல் வில் சே பர்மிட் ஆர் டினை, வரக்கூடிய டிராஃபிக்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால், சோர்ஸ், டெஸ்டினேஷன், ஆப்ஷனலா பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் நம்பர், இந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ரூல் எழுதுவோம் ஆக்சஸ் லிஸ்ட். ஸோ வரக்கூடிய ஐபி பேக்கெட்ல இந்த டீடைல்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வரும்போது இப்போ நான் அந்த ரூல் எழுதுன சின்டாக்ஸ்ல எழுதுன டீடைல்ஸ் எல்லாமே எந்த லேயர்ல இருக்க போகுது. ஸோ ஒரு ஐபி பேக்கெட் எடுத்தோம்னா we have அப்ளிகேஷன் லேயர்ல டேட்டா இருக்க போகுது. லேயர் 4ல we have TCP or UDP header with source port, destination port, right? IP layerல we have protocol that says what type of IP packet. Is it a TCP? Is it a UDP? Is it an ICMP? Is it OSPF, EAGRP? Source, destination. So ஒரு ஐபி பேக்கெட் வரும்போது வர பேக்கெட்ல இருக்கிற டீடைல்ஸ்ல ஃபயர்வால் would check information at layer 3, right? So information at layer 3, layer 4, and then decide whether to block it or to allow it. So technically by in the packet filtering model of firewall அப்படின்னு எடுத்து பாருங்க, it works at layer 3, layer 4 based. Right? Or packet filtering firewall அப்படிங்கிறது device which operates at layer 3, layer 4, right? Alternative, அதுக்கப்புறம் not alternative, அதுக்கப்புறம் they came up with one more model of firewall which is called as proxy firewall, which is called application based firewalls. Products like Blue Coat, WebSense, Cisco's Ironport, இந்த மாதிரி devices they come under a category called
application-based firewalls. In the firewalls, or the basic job, it is used for URL filtering, more of web filtering, right? More of packets from LAN to internet. LAN users, when they connect to internet, what websites they can access, what websites they cannot access, right? Web filtering it cannot operate anything else. Upon our proxy firewall, telnet block பண்றது, ping block பண்றது, I cannot do other filtering. Filter limit, it works only for certain application, web-based application, HTTP, HTTPS, FTP, web-based applications க்கு மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வர்க் ஆகும். அதனால தான் application based firewall னு சொல்றோம். அடுத்த ப்ராப்ளம் 80 போர்ட் மட்டும் தான் மோஸ்ட்லி ப்ராக்ஸில வந்து அலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஓகே, தட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் நம்ம கொடுக்கிறது. லெட்ஸ் சே நம்ம பேசுறது என்னன்னா அப்ளிகேஷன் வெப் ரிலவென்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த டிவைஸே ஆபரேட் ஆகும். நான் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் cannot be filtered using it. Sir, hello sir. Sir, hello. Yes. Sir, இந்த ப்ராக்ஸி அப்ளிகேஷன் ஃபயர்வால்க்கு எதுவும் நேம் இருக்கா சார்? லைக் வந்து பாக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால்க்கும் இது தனியா நேம் எது இருக்கா? இந்த இப்போ அதுவா நேமே ப்ராக்ஸி ஃபயர்வால்ஸ் அப்படி அவ்வளவுதான் இருக்கும். அப்படியா? ஓகே. இல்ல கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் தான் ப்ளூ கோட் அயன் போர்ட் வெப் சென்ஸ் இல்ல. ஓகே. சிஸ்கோஸ் அயன் போர்ட். சிஸ்கோ அயன் போர்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ப்ளூ கோட் வெப் சென்ஸ்ங்கறதுல தனித்தனி வெண்டர், செக் பாயிண்ட், பாலோ ஆல்டோ மாதிரி தேர் வெண்டர்ஸ் ஃபேமஸ் ஃபார் ப்ராக்ஸி ஃபயர். So, இதுல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் வெப் ஃபில்டரிங் தவிர வேற எந்த நான் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட். செகண்ட், இது ஒரு கேட்வே ப்ராடக்ட்டா யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ரவுட்டிங் சப்போர்ட்டே கிடையாது. இந்த டிவைசஸை நம்ம கனெக்டட் நெட்வொர்க்கு கேட்வேவா வைக்க முடியாது. It cannot do any routing, it cannot do any NAT, it cannot do any VPN. ஒரு நார்மல் டிபிக்கல் ரவுட்டர்ல இருக்கக்கூடிய எந்த சொல்யூஷனுமே இதுல கிடையாது. அப்ப இதை கேட்வேவை வைக்க முடியாதுன்னா இது எங்க நம்ம பிளேஸ் பண்ணும்? இது நம்ம டிஸ்கஷனுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. ப்ராக்ஸி ஃபயர்வால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் நெட்வொர்க்ல ஒரு ஸ்டாண்ட் அலோன் சர்வர் மாதிரி வச்சிருக்கோம். இப்போ நான் என்னோட சிஸ்கோ அயன் போர்ட், சிஸ்கோல பாத்தீங்கன்னா WSIன்னு சொல்லுவாங்க ப்ராடக்ட் நேம். சிஸ்கோ அயன் போர்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா வெப் செக்யூரிட்டி அப்ளையன்ஸ்னே ப்ராடக்ட் இருக்கு. ரைட் ரைட். ஸோ அப்போ லேண்ட்ல இருக்கிற யூசர்ஸோட டிராஃபிக் இது கேட்வேவா இருக்காதுன்னா அப்போ லேண்ட்ல இருக்கிற இந்த கம்ப்யூட்டருக்கு கேட்வே பார்த்தீங்கன்னா இந்த ஐபினா கொடுத்துருக்கும். அப்போ இவனோட வெப் டிராஃபிக் இது வழியா போனாதான் ஐ கேன் டு வெப் ஃபில்டரிங், ரைட்? ஸோ அதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ப்ராக்ஸி செட்டிங்ஸ், ஐ பிலீவ் எவ்ரிபடி வுட் ஹவ் சீன், காலேஜ் டேஸ்ல யூ பீப்புள் வுட் ஹவ் சீன் இட். நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ல ப்ராக்ஸி செட்டிங்ஸ்னு சொல்லி இந்த சர்வர் ப்ராக்ஸி சர்வரோட ஐபியை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்க எந்த யூஆர்எல் டைப் பண்ணாலும் உங்க கம்ப்யூட்டர் அந்த ஆக்சுவல் சர்வருக்கு கனெக்ஷன் பில்ட் பண்ணாது. உங்க ப்ரௌசர் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் ப்ராக்ஸி சர்வருக்கு தான் கனெக்ஷன் பில்ட் பண்ணும், வெப் கனெக்ஷன். ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ திஸ் கை வில் பில்ட் அ கனெக்ஷன் வித் யுவர் ஆக்சுவல் ஜிமெயில் ஆர் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர், whatever, ரைட்? ஆனா அந்த யூசருக்கு தெரியாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த யூசர் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா நம்ம டைரக்டா ஜிமெயிலோட கனெக்ஷன் பில்ட் பண்றோம்னு. ஆனா அவனோட கனெக்ஷன் பாத்தீங்கன்னா லோக்கல் ப்ராக்ஸியோட முடிஞ்சிடும். இந்த பாக்ஸ் தான் ஆக்சுவல் கிளைண்ட் மாதிரி ஜிமெயிலோட கனெக்ஷன் பில்ட் பண்ணும். கடைசி முடிக்கு இந்த சர்வருக்கும் இந்த கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஆனா ப்ரௌசர் செட்டிங்ஸ் அப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வரோட தான் நம்ம கனெக்ஷன் பில்ட் பண்றோம். அவன் வெப் ஃபில்டர் பண்ணிட்டது அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் சர்வரோட கனெக்ஷன் பில்ட் பண்றான்னு அவனுக்கு தெரியும். இது ஒரு மெத்தட். இதை வந்து எக்ஸ்பிளிசிட் ப்ராக்ஸி செட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணோம்னா ப்ரௌசர்ல போயிட்டு ப்ராக்ஸி செட்டிங்ஸ் கொடுத்தாதான் யூசருக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம ப்ரௌசர்ல யாருக்குமே ப்ராக்ஸி செட்டிங்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த யூசர் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் டைப் பண்ணானா அவனோட ஐபி பேக்கெட், அவன் நார்மலா அவனோட வெப் டிராபிக் ஒரு ஐபி பேக்கெட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த ஐபி பேக்கெட் அவனோட கேட்வே ரவுட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். கேட்வே ரவுட்டருக்கு வரத இந்த கேட்வே ரவுட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ரீடைரக்ட் பண்ணி விடும். அப்ப இந்த கேட்வே ரவுட்டர்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும் அதுக்கு, ரைட்? இதுக்குன்னே பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி ஃபயர்வால்ஸ் தே யூஸ் a special protocol WCC, வெப் கேஷ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இந்த ப்ரோட்டோகால். ஒன் ஆஃப் த யூஸ் ஆஃப் திஸ் ப்ரோட்டோகால் இஸ் டு மேக் ஷூர் லேண்ட்ல இருந்து வரக்கூடிய வெப் அப்ளிகேஷன் டிராபிக் எது வந்தாலும் இந்த ரவுட்டரோட ரவுட்டிங்
ஃபார்வர்டிங் டிவிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த WCCP ப்ரோட்டோகால் என்ன பண்ணா அதை இன்டர்செப்ட் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆகும்போது இன்டர்செப்ட் பண்ணி நம்ம ப்ராக்ஸி ஃபயர்வாலுக்கு அனுப்பணும்னு சொல்லி செட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. அப்ப யூசரோட வெப் டிராபிக் எல்லாமே இந்த கேட்வேக்கு வந்து இங்கே ரீடைரக்ட் ஆயிடும். இவன் ஆஸ் யூஷுவல் ஜிமெயில் இல்ல ஃபேஸ்புக் மாதிரி ஆக்ட் பண்ணி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கும். நமக்கு பதிலாக இந்த ப்ராக்ஸி ஃபயர்வால் ஆக்சுவல் ஜிமெயில் ஆர் ஃபேஸ்புக்கோட கனெக்ஷன் பில்ட் பண்ணும். ரைட்? ஸோ அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கடைசி முடிக்கு யூசருக்கும் சர்வருக்கும் தெரியாது நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி டிவைஸ் வழியா கனெக்ஷன் போயிட்டு இருக்குன்னு இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஏன்னா எனக்கு ப்ரௌசர்ல ப்ராக்ஸி செட்டிங்ஸ் இருக்காது. ஆனா என்னோட வெப் டிராபிக் எல்லாமே இங்க ரீடைரக்டா இங்க வந்துடும். இவன் அந்த URL அலோடா பிளாக்டான்னு செக் பண்ணுவான். அலோடா இருந்தாதான் அவன் ஆக்சுவல் சர்வரோட கனெக்ஷன் பில்ட் பண்ணி வர டிராபிக் இவனுக்கு திரும்ப ஃபார்வர்ட் பண்ணும். ரைட்? இதுல ஓகே எப்படி பார்த்தாலும் ப்ரௌசர்ல ப்ராக்ஸி செட்டிங்ஸ் கொடுத்தாலும் சரி, கேட்வே ரவுட்டருக்கு போயிட்டு ரீடைரக்ட் ஆகி வந்தாலும் இந்த பாக்ஸ்க்கு கடைசியா வெப் டிராபிக் வரும்போது இவனோட ஜாப் என்னன்னா பிசினஸ் ஹார்ஸ், நான் பிசினஸ் ஹார்ஸ், இந்த ஸ்கெடியூல்டு டைம் இல்ல எம்ப்ளாயி பேஸ்ட், சப்நெட் பேஸ்ட், இவங்க எந்த வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வெப்சைட்ஸ்ல எந்த அப்ளிகேஷன் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல் டெஃபினேஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. வெப் அப்ளிகேஷன்ஸை தாண்டி இந்த பாக்ஸ்னால வேற எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட்? அட்லீஸ்ட் ரவுட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்வால் ரவுட்டர்ல ரவுட்டிங், NAT, VPN நிறைய இருந்தது. பிளஸ் ஃபயர்வால் வழியா போற பேக்கேஜை லேயர் 3, லேயர் 4 டிவிஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ண முடிஞ்சது. இங்க வெப் அப்ளிகேஷனை தாண்டி இட் கேனாட் ஒர்க் எனிதிங். அதனால இது லேயர் 7 பேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ரைட்? மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் ப்ராடக்ட். எஸ் சார், அது லேண்ட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப எப்படி டெர்மினேஷன் பண்ணிருப்பாங்க? லிங்க் டெர்மினேஷன் அதுக்கு வந்து நாட்டிங் பண்ணிருப்பாங்களா? அல்ல அது இன்டர்நெட்டோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குமா? எப்படி சார் இது ஒரு நார்மல் லேண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டிவைஸ் மாதிரி தான். இங்க என்ன NAT நடந்ததோ அது இவனுக்கும் நடக்கும். ஸோ அது ஒரு பெருசா நம்ம பார்க்கணும். அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி ஃபயர்வால் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவைஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே. இவனுக்கு தனியா இன்டர்நெட் இன்னொரு லிங்க் வழியா போகணும்னு கிடையாது. இதே கனெக்ஷன் தான் அவனுக்கு இருக்கும். ஓகே ஃபைன். ஹரி சார், ஆக்சுவலா சார் இப்போ இந்த ப்ராக்ஸி சர்வர் சொல்றீங்க, இப்போ வந்து யூசர் சிஸ்டம்ல அதுக்கு ஒரு சர்டிபிகேட் போட்டு சாரி நம்ம லிங்க் க்ளோஸ் ஆக போகுது. another link. ஓகே ஓகே ஃபைன் 2 minutes will send it.